கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மகிமையான ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றிவிட்டு அவர் பரமேறும் முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு சமீபத்திலே வந்து கட்டளையிட்டு சென்றதை நாம் வாசித்தோம். திஸ் இஸ் a லாஸ்ட் கமிஷன் அண்ட் கிரேட் கமிஷன். இது தேவனுடைய பெரிய கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளிலே இந்த கட்டளை பெரிதான கட்டளை அல்லது பிரதான கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நான் வாசிக்கிறோம், சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. அதன் பின்பு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அதன் பின்பு அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சென்றார். தேவன் நமக்கு தந்த ஒரு கட்டளை என்னவென்றால், ஜாதிகளை சீஷராக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் அல்ல, தேவனுடைய திருச்சபை ஒவ்வொரு சபைக்கும் கொடுத்த கட்டளை சீஷராக்குங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதான கட்டளை என்னவென்றால், சீஷராக்குங்க. அல்லேலூயா. மேக் டிசைபிள்ஸ், மேக் டிசைபிள். இந்த கட்டளையை தேவன் கொடுத்து சென்றதினால் அந்த 11 பேரும் சென்று உலகம் முழுவதிலும் அன்றைக்கு இருந்த இந்த முதல் உலகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீஷர்களை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய பகுதிக்கும் சீஷர்கள் எண்ணிக்கை அதிகமாக தேவையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய சபைக்குள் வந்து விட்டோம். நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய தாசனுக்கும் ஒரு தரிசனம் வேண்டும். நம் மேல் விழுந்த கடமை என்னவென்றால், இந்த கடமையிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த கட்டளை சீஷராக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சீஷன் என்றால் யார்? அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதி கடந்து போகிறேன். சீஷன் என்றால் யார்? நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தினை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது கிருபையினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மக்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு எல்லாருக்கும், salvation ஃபார் ஆல். இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் ரட்சிப்பு தேவை? எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த சீஷன் என்ற அந்த வாழ்வு ரட்சிக்கப்பட்டவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அடுத்த அடி, அவங்க யாரா மாறி இருக்கணும்? சீஷர்களாக மாறி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன் என்று நின்று விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த அடி என்னதாக அவன் மாற, அந்த ரட்சிப்பு அவனை மாற்றுகிறது, அவனை ஒரு சீஷனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் சீஷன் ஆகுவதற்கு நமக்கு உள்ளே ஒரு பெரிய தீர்மானம் வந்தாக வேண்டும். அல்லேலூயா. தீர்மானித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பெயர் தான் சீஷர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு சென்று
அநேகரை சீஷராக்கினார்கள். அதன் பின்புதான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே சீஷர்களை பார்க்க முடியவில்லை. கூட்டம் நிறைய இருக்கிறது, சீஷர்களை பார்க்க முடியவில்லை. கிறிஸ்தவ கூட்டம்னு நிறைய இருக்குது, ஆனால் சீஷர்களை பார்க்க முடியவில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய சபை அப்படி இருக்கலாகாது. உள்ளே இருக்கிற அத்தனை பேருமே தீர்மானித்து இயேசுவின் பின்னே போக துணிந்தவர்களான சீஷர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமாய் அலையில செல்வோம். ஆரம்ப காலத்திலே கேட்ட அந்த சீஷத்துவத்தின் செய்தியை இந்த நாட்களிலே கேட்க முடியவில்லை. இந்த நாட்களிலே நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஆசீர்வாதங்களுக்காகவே ஒரு கூட்டம் சேர்க்கப்படுகிறது. அவங்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய அந்த சீஷர்களாக மாறாமல் இருக்கிறார்கள். தீர்மானமே இல்லை. ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா இன்றைக்கு அந்த கூட்டங்கள்லாம் பார்க்க முடியவில்லை. சுவிசேஷ பிரபல்ய கூட்டங்கள் நடந்தால் அங்கே கார்டு பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அட்டைக்கு பேரை என்ன அட்டை? தீர்மான அட்டை. எத்தனை பேர் அதில் உங்கள் பேரெல்லாம் ஃபில் பண்ண ஞாபகம் இருக்குது? நம்ம செவல முந்தி அடித்து கூட்டங்கள் நடத்தும் போது உன்னை ஒப்பு கொடுக்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? உன்னை வாருங்கள். அப்படியே கையை வைத்துட்டு வருவாங்க. அந்த உடனே அவங்களோட பக்கத்தில் வாலண்டியர்ஸ் அனுப்புவாங்க. என்ன கேட்பாங்க? நீங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டீங்களா? தீர்மானிச்சு இயேசு ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ உங்கள் பெயரெல்லாம் கொடுங்க. அந்த சில கட்டங்கள் இருக்கும். நான் என் இயேசுவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், இனி நான் இயேசுவை பின்பற்றுவேன். அப்படி தீர்மான அட்டை கொடுத்து தான் கூட்டங்களினுடைய முடிவில் அறுவடை நடக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் சுகம் வேணும், யாருக்கெல்லாம் கடன் நீங்கணும், யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும், வாங்க ஏசப்பா ஆசீர்வதிப்பாருன்னா அந்த கூட்டம் அப்படியே முன்னால் வந்து நிற்கிது. இவங்கள்ட்ட என்ன இல்லை? தீர்மானம் இல்லை. இந்த கடைசி நாட்களிலே என் அன்பு திருச்சபையை, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஆர் யூ டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ்? இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானித்த ஒரு நபரா? திருவிருந்திலே பங்கெடுக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கும்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணும்படியான ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு யாரை சந்திக்க வருகிறார்? அவருடைய சீஷர்களைத்தான் சந்திக்க வருகிறார். அல்லேலூயா. அந்த கலிலேயா மனுஷர் இப்படிலாம் சொல்லிட்டு மேலே போயிட்டார் இயேசு கிறிஸ்து. அப்படியே மேகம் வந்து அவரை எடுத்துட்டு போகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ அங்கிருந்து தூதர்கள் வந்து சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? உங்க கண்ணுக்கு முன்னால் எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். அந்த திரும்பவும் வருவார் என்ற செய்தி யாருக்கு? சீஷர்களுக்கு தான். எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுவோமா? இன்றைக்கு கிறிஸ்தவம் செழிப்பாக மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவம் பணக்கார மதமாக மாற்றிவிட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவம் செழிப்பான மக்கள் கூட்டமாக மாறிவிட்டது. அல்ல அல்ல. கர்த்தருக்கு பிரியமான என் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் என்ன ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. நீங்கள் போய் ஜாதிகள் எல்லாம் என்ன செய்யுங்க? சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அவர்கள் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். ஆண்டவர் என்னெல்லாம் அப்போஸ்தலருக்கு சொன்னாரோ ஒண்ணு கூட மறைக்காம அந்த ஒப்பு கொடுத்து வந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அதனால அவங்க அதை கேட்டு அவர்கள் சீஷர்களாக நிலைத்து நின்றார்கள். அல்லேலூயா. இந்த சீஷராகும் என்ற அந்த வாழ்க்கை என்னவென்றால், உட்கார்ந்து தீர்மானித்து வலது காலை எடுத்து வைக்கிற ஒரு வாழ்க்கை என்றால் மிகையாகாது. ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லூக்கா 14 அதிகாரத்தை, கவுண்ட் த காஸ்ட். அதாவது கிரயத்தை கணக்கு போட்டுட்டு வீட்டை கட்டுவாய் எப்படியோ, ஒரு டவர்
அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யும்போது இந்த டவர் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் என்று இன்ஜினியர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி இது ஒரு 10 லட்ச ரூபா ஆகும் என்றால் என்னிடத்திலே 10 லட்ச ரூபா இருக்குதா என்று பார்த்துவிட்டு தான் அந்த வேலையை தொடங்குவார்கள் என்று இயேசு சொன்னார். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில சீஷர்களாக இயேசுவை பின்பற்றுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. சொன்னார், அப்பா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், யார் என்னுடைய சீஷனாக இருப்பார் என்று அவர் ஓப்பனாக சுவிசேஷத்திலே சொல்லி இருக்கிறார். வாசித்திருக்கீங்களா? ஏசுனாருக்கு பின்னால சீசனா மாறணும்னா சில காரியங்களை நம்ம உட்கார்ந்து நம்ம ஆண்டவருக்கு பின்னால போறோம். அதனால நம்ம இப்படிலாம் இருக்கணும். சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர், முழுமையான ஒரு அர்ப்பணம். அப்பதான் இயேசுக்கு பின்னாலே சீசனாக ஃபாலோ பண்ணி போக முடியும். வளர்க்காமல் தலையாக்குவர். எல்லாருமே தலையா இருந்தா ஒருத்தர் கண்டிப்பா யோசுவா இருக்கணும், ஒருத்தர் மோசே இருக்கணும். மோசைக்கு அப்புறம் தான் யோசுவா வர முடியும். எல்லாருமே மோசேவானா என்னையாது இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான சீசனுக்கு தான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சீசன் என்ற அந்த வார்த்தை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. டிசிப்ளின் என்ற வார்த்தையும் டிசிப்ளினும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கு. அப்ப டிசிப்ளின் கேள்விப்படுறீங்க வார்த்தைய. ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கணும்? டிசிப்ளின். ஒரு அலுவலகத்தில் என்ன இருக்கணும்? டிசிப்ளின் இருக்கணும். குடும்பத்தில் டிசிப்ளின் என்ற அந்த ஒழுங்குகள் தான் ஒரு மனிதனை டிசிப்ளினாக மாற்றும். ஒரு ஒழுங்குக்குள்ள வராம நீ சீசனாக மாற முடியாது. அல்லேலூயா. டிசிப்ளின் இல்லாத எந்த ஒரு நபரும் இயேசுவுக்கு டிசிப்ளினா இருக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை, எதையெல்லாம் மனது விரும்புகிறதோ அதையெல்லாம் அனுபவிக்க துடிக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கிருபையாக மீட்டு ஒரு நல்ல டிசிப்ளினுக்குள்ள, கிறிஸ்டியன் டிசிப்ளினுக்குள்ள, கிறிஸ்டியன் டிசைபிளாக நம்மை மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே இன்னொருத்தரை சீசனா மாத்தணும்னா நான் சீசனாக, உறுதி உள்ள சீசனாக இருக்கணும். அப்புறம்தான் இன்னொருத்தரை போய் நான் என்ன செய்ய முடியும்? சீசனா மாற்ற முடியும். நானே இன்னும் சீசனாக மாறாவிட்டால் இன்னொருத்தரை எப்படி சீசனாக மாற்ற முடியும்? இந்த காலையில என் அன்பு தேவனுடைய திருச்சபை மக்களே, கிருபையாக இந்த சபையில தேவனே சேர்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருந்து வளருங்கள். இந்த சபையில இருந்து இயேசுவுக்காக நீங்கள் பிரகாசியுங்கள் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒவ்வொருத்தரும் எங்கெங்கோ இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து திருச்சபையிலே நாட்டி இருக்கிறார். இங்கே நாட்டப்பட்ட மக்களோடு கூட ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் தேவனுக்கு உகந்த சீஷர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். இல்லாவிட்டால் ஒரு நாளிலே பிரதான மேய்ப்பர் வரும்போது எங்கிடத்திலே கணக்கு கேட்பார். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினாயா, அவர்களை சீஷர்களாக மாற்றினாயா என்று கேட்பார். அப்போது நான் என்னுடைய கடமையை நான் செய்தேன் என்று சொல்லி நல்ல மேய்ப்பர் இடத்திலே நான் போகும்போது, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை நான் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தேஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த பிரதான மேய்ப்பர் வரும்போது எங்களை அழைத்து கொண்டு போவார். ஆகவேதான் இந்த அருமையான நாட்களிலே உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுடனே சீசன் என்றால் யார் என்பதை உங்களோடு சொல்லி, அந்த சீசனுடைய ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். சீசன் என்ற வார்த்தை சுவிசேஷத்திலேயும் அப்போஸ்தலர் பணிகளிலே மாத்திரம் 264 தடவை, ஆங்கிலத்தில் டிசைபிள் என்ற வார்த்தை 264 முறை, 4 சுவிசேஷத்திலையும் அப்போஸ்தலர் நடுவில் புஸ்தகத்திலையும் ஆகிய 5 புஸ்தகத்தில் மாத்திரம் நிருபங்கள் தவிர 264 தடவைகள் அந்த சீசர் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப 264 தடவை பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தையை கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? நல்லா தியானித்து நமக்கு சொந்தமாக்கணும்.
இந்த சீசன் யார் என்று சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சீசன் என்றால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவன். Who is disciple is follower of Jesus. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு இது ஏபிசிடி மாதிரி தெரியும், இது ஆரம்ப கால சத்தியமா இருக்கிறதே என்று எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அஸ்திபாரங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரங்கள் சரியாக இருந்தால்தான் மேலே ஆண்டவர் ஒரு நல்ல மாளிகையை கட்ட முடியும். எனது அஸ்திபாரம் என்னவென்றால், நான் இயேசுவை தீர்மானித்து, ஆண்டவர் எனக்காக பெரிய மீட்பை தந்திருக்கிறார், என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி என்னையும் தேடி வந்து சந்தித்து என்னை அழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது அவரை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்தியோகா என்ற அந்த பட்டணத்திலே பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்தார்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஓராண்டு காலம் அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த ஓராண்டு கால உபதேசத்தில் அவங்க இயேசுவை தெளிவாக பின்பற்றின மக்களாக மாறினார்கள். அதனாலதான் அவர்களை பார்த்த உலகம் ஒரு பெயர் வைத்தது, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே எதனால் கிடைத்தது என்றால், ஒரு கூட்டம் மக்கள் நசரேனா இயேசுவை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு பட்டப்பெயர் அல்ல, ஏதோ ஒரு டிகிரி வாங்கினதுனால கிடைச்ச பெயர் இல்ல, இயேசுவை பின்பற்றினதினால் கிடைத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றாங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடைமுறை, அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையிலும் ஒரு புதிய காரியங்களை அவர்களுக்கு தெரிய வந்தது. இதுவரையிலும் அந்த அந்தியோகியாவில் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை அந்த ஊர் மக்கள் பார்க்கவில்லை. இவ்வளவு ஒரு ஜென்டிலான ஒரு பிஹேவியரை அவங்க பார்த்தது இல்லை. அவங்க வழிபட்டு வந்த கிரேக்க தெய்வங்கள் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை முறையை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பவுலும் பர்னபாவும் சில முக்கிய விசுவாசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த போது அங்கே ஒரு பெரிய மறுரூபம் உண்டாயிற்று. கம்யூனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு சமுதாயமே மாறினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். நான் சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் போகும்போது ஜெபம் பண்ணி, அந்த காலத்தில் ஜெபம் பண்ணி அனுப்புவேன். ஒவ்வொரு டீமாக போகும்போது, அப்போ உங்கள் மூலமாக அந்த ஏரியாவில் சின்ன பிள்ளைங்கள் மூலமாக ஒரு நியூ கம்யூனிட்டி உண்டாகணும், கிரைஸ்ட் கம்யூனிட்டி உண்டாகணும். உங்கள் மூலமாக சத்தியத்தை கேட்குறவங்க அந்த உபதேசத்தை அவங்க தங்கள் வாழ்க்கையிலே அபியாசிக்கும் போது, அவங்க அப்பா அம்மாட்ட பழகுதல், அவங்க பள்ளியிலே பழகுதல், அவங்களுடைய தெருவிலே பழகுதல் மூலமாக அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், மறு ரூபம் அந்த பகுதியில பேர் வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. போய் கதை சொல்ல வேண்டாம், போய் பாட்டு படிக்க வேண்டாம், போய் ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுக்கறதுக்காக அனுப்பல. ஒரு சீஷர் கூட்டத்தை உருவாக்கத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமீன் என்று சொல்ல முடியும்? சந்தோஷமா எல்லையில சொல்வீங்களா? அதனால அந்த மக்கள் அந்தியோகியாவில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிரேக்க மதத்தை தழுவியிருந்த அந்த சிறிய கூட்டம் அவருடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றினாலே கிடைத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் நீங்களோ பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுனுடைய உபதேசத்திலே வாழ்ந்து உங்கள் சமுதாயத்திலே நீங்கள் நற்பெயர், சீஷன் என்ற நற்பெயர் எடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அவர் ஸ்தோத்திரம் பண்ணா அப்பம் வருகிறது, அப்பத்துக்காக நிறைய பேர் பின்பற்றினாங்க. கேட்டார், எதுக்காக என்னை தேடுறீங்க, எதுக்காக என்னை பின்பற்றி வர்றீங்க? அப்பம் சாப்பிட்டு திருப்தியானனால தானே? அப்பத்துக்காக. சிலர் அற்புதங்களுக்காக, இவற்றை போனோம்னா அற்புதங்கள் நடக்கும், சிலர் அற்புதங்களுக்காக போனார்கள். சிலர்
இயேசு கிறிஸ்து பேசுகிற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது ஒரு சிலர் தவறாக நினைத்து இதுவரைக்கும் இருந்த இந்த ரோம அரசில் இருந்து நமக்கு ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு தாவீதின் ராஜ்யத்தை இவர் கொடுக்க போகிறாரு, அதனாலதான் இவர் தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி இவர் கூட போனா நம்மேல் இருக்கிற ரோம நாட்டினுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. அரசியல் ரீதியாக இயேசுனார் ஒரு மாற்றத்தை தருவார்னு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் இந்த மூணுக்காகவும் என்னை பின்பற்றாதீங்கன்னு திட்டவும் தெளிவுமா சொல்லிட்டாரு. எல்லாரும் மலையில சொல்லுவோமா, ஓ மை ஹோலி பிரதர், நீங்க இயேசு எதுக்காக பின்பற்றீங்க? ஃபார் வாட் பர்பஸ் யூ ஃபாலோ ஜீசஸ்? ஒண்ணுமே தெரியல பாஸ்டர், ஏதோ அவருக்கு பின்னால் போயிட்டு இருக்கிறேன். அப்படி சிலர் பேர் இருக்கிறாங்க. எந்த பர்பஸும் இல்லாமல் இயேசுனாருக்கு பின்னால் போகாதீங்க. அல்லது இந்த இவங்க கூப்பிட்டாங்க அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எங்கள் ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி, அதனால அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது, அதனால நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்டார்ட் யுவர் டிசைபிள்ஷிப் டுடே வித் கிரேட் பர்பஸ். உங்களுடைய சீசுவத்துவ பயணத்தை இன்றைக்கு இந்த அருமையான காலை நேரத்தில் ஒரு நல்ல தீர்மானத்துடனே இயேசுவை பின்பற்றுவதற்கு துவக்கும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்ல செல்வம். அவர்கள் பின்பற்றி கொண்டே இருக்கும் போதே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் கற்றுக்கொண்டே பின்பற்றுகிறார்கள். ஒரு சீசன் கற்றுக்கொள்கிறவன். முதலாவது சொன்னேன், டிசைபிள் இஸ் a follower. இரண்டாவது டிசைபிள் இஸ் a learner. சீசன் கற்றுக்கொள்கிறவன். எல்லாரும் சந்தோஷமா எல்லையில செல்வம். சீசன் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில டல்மிடிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாணவர் என்று அர்த்தம். சீசன் என்ற வார்த்தைக்கு எபிரேய பின்னணியத்திலிருந்து பார்த்தோம்னா மாணவன். நீங்கள் எல்லாரும் யார்? மாணவ மணிகள். பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் மாணவர்களா இருக்கிறீங்க? ஏசப்பாட்ட படிச்சா தான் சீசனா இருக்க முடியும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு டீச்சிங்கே பிடிக்கவில்லை, அவற்றை கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. எப்படி சீசனா இருக்க முடியும்? படிக்க 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 தாங்க வசனத்தை பிடிக்க முடியும். வசனத்தை பிடிச்சு பிடிச்சு வாழ்ந்தா தான் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அதாவது படிங்க, நிப்பாட்டாதீங்க, படிங்க, நிப்பாட்டாதீங்க, படிங்க. ஏசப்பாட்ட முழங்கால்ல படிங்க, பைபிள்ல படிங்க, செய்தி வேளையில படிங்க, பழைய ஏற்பாட்டில படிங்க, சங்கீதங்கள்ல படிங்க, தீர்க்க தரிசனங்கள்ல படிங்க, சுவிசேஷங்கள்ல படிங்க, நிருபங்கள்ல படிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் படிங்க. உங்களுடைய சீசத்துவத்துக்கு நல்லா படிச்சாதாங்க நல்ல டிசைபிளா இருக்க முடியும். எல்லாரும் சந்தோஷமா அலுவல செல்லும். படிக்க தெரியாதவங்க, வேதம் படிக்க தெரியாதவங்கள ஆண்டவர் விட்டுருவாரா? அவரே போதிப்பார். நான் பிரசங்கிக்கிற இயேசு நான் படித்த பைபிளிலிருந்து மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து சொல்றேன். இயேசு எனக்கு ஒரு நல்ல போதகர். வேதாகம கல்லூரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேதாகம கல்லூரியில் கொடுக்கும் அநேக மாஸ்டர் பட்டங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆனால் எத்தனை மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி படித்தாலும் அவன் இயேசுநாதர்கிட்ட படிச்சாதான் அந்த வேதம் அவனுக்கும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். Who is the teacher? யார் உங்களுடைய ஆசிரியர்? ஃபர்ஸ்ட் ஸ்டீபன் சொல்லிடாதீங்க, ஜீசஸ்ன்னு தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவற்றை படிச்சா நல்ல சீசனா இருக்கலாம். பிரைஸ் எல்லாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது.
ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் சர்ச்சில் கேட்குற செய்தி மாத்திரம்தான், வேத பாட கூட்டத்தில் கேட்குற செய்தி மாத்திரம்தான், பாடல்களில் கேட்குறேன் ஆண்டவரே. ஆனால் எழுத்து கூட்டி படிக்க கூட எனக்கு தெரியாது. நீங்கள் செய்தி வேளையில் கேட்குற அந்த சத்தியம், 1 வருஷ காலமாகத்தான் பவுலும் பர்னபாவும் கிரேக்க மதத்தை சார்ந்தவங்களோடு பேசினார்கள். அந்த ஓராண்டு முடிவிலே அந்த பட்டணம் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டியது. They are Christians. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. They are Christians. அவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். They are Christiani. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்கிறீங்களா? ஏசப்பாட்ட படிங்க. கற்றுத்தாரும் ஆண்டவரே. Teach me Lord, teach me Lord. அவர்கிட்ட படிங்க. அவர் உங்களுக்கு போதித்தால், உங்களுக்கு போதித்தவங்களை விட நீங்க சிறப்பா மாறலாம். 119ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே அருமையான ஒரு காரியத்தை அந்த 119ஆம் சங்கீதக்காரர் சொல்லி இருக்கிறார். 98 படிங்க. 97 இருந்து படிச்சிருமா? உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இது எப்படி வாசிக்கலாம்? உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியா? சரி, அப்படின்னு எப்படி வாசிக்கணும்? எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது தியானம். டெய்லி தியானிக்கிறாரு. நம்ம காலையிலையும் மாலையிலையும் கூட தியானிக்கலாம். அப்படி தியானிச்சால் என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறேன். என்னுடைய சத்துருக்களை பார்க்கிலும் என்னை ஞானியாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. அடுத்து, அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். சத்துருக்களை விட ஞானம், போதித்தவர்களுடைய அறிவுள்ளவனாக மாறுகிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் ஆண்டவர் போதிப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடையத்திலே போதிக்கப்படுங்கள். நல்ல பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க, நல்லா பைபிள் அதிகமாக படித்து 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 இயேசுவை பிடித்து பிடித்து சுடர்களாக பிரகாசிங்க. படிக்க படிக்க இயேசுவை பிடிக்க பிடிக்க பிரகாசிக்கலாம். சீசனாக மாறலாம். சீசன் கற்றுக்கொள்கிறவன் மாத்திரமல்ல, அவன் ஒரு அப்ரண்டிஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தத்திலே நான் தியானித்த போது, disciple is also an apprentice. அப்ரண்டிஸ்னா பயிற்சியாளன். ஒரு தொழிலை பார்த்து அந்த மாஸ்டர் செய்கிறதை பார்த்து இவனும் செய்வது. படிப்பது மட்டுமல்ல, செய்வது. சீசர்கள் இயேசுக்கு பின்னால போனா அதான் சொன்னாரு, எனக்கு பின்னால வா, உங்களை நான் பெரிய லேண்ட் லேடா மாத்துறேன்னு சொன்னாரா? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏசனாருக்கு பின்னால போனா அவரை போல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யலாம். கரங்களை தட்டி அலையில சொல்லுவோம். Follow me, follow me, I will make you fishers of men. அந்த வார்த்தையை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் படித்தேன். அந்த ஆங்கிலத்தில் படித்தேன். என்னுடைய பழைய டைரியில் எத்தனை தடவை எழுதுனேன்னு தெரியல. என்னுடைய ஊழியத்துக்கு என்னை ஆண்டவர் அழைத்த போது இந்த வார்த்தைகள்லாம் என்னை கவர்ந்த வார்த்தைகள். எனக்கு பின்னால வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறதால் ஆக்குறேன். ஏற்கனவே அவர் என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு? மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் எப்படி மாத்துறாரு? பயிற்சி கொடுத்தாரா? நீங்களும் ஒருவேளை ஒரு அரசு அலுவலராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், வீட்டு பெண்ணாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம். இயேசுவை பின்பற்றினீங்கன்னா நீங்களும் பயிற்சியாளராக உங்களை மாற்றுவார்.
எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். நாம் இயேசுவை உண்மையான சீசனாக இருந்தால் அவன் ஆண்டவர்கிட்ட படிப்பான். படிச்சா தெரியும் இவன் யார்கிட்ட படிச்சான்னு தெரியும். ஒரு பெரிய போதகர் இடத்துல, அதாவது இந்த கிறிஸ்டியன் போதகர் இல்லை, ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துறவர்கிட்ட ஒரு மாணவரை பற்றி வந்து கேட்டாராம். அவர் உங்ககிட்ட தான் படிக்கிறாரா சொன்னாரு. யாரு? சோன்சோ ஒரு நபர். அப்படியா? அவர் என்னுடைய லெக்சர் கேட்க வருவார், பட் he is not my student. அவர் என்னுடைய கிளாஸ் ரூம்ல இருக்கிறாரு, ஆனால் அவர் என்னுடைய மாணவர் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுநாதர் இப்படித்தான் சொல்லுவார் போல, இந்த சர்ச்சில் தான் இருக்காரு, ஆனால் என்னுடைய சீசன் இல்லை. என் உபதேசத்தை கேட்குறான், ஆனால் அது அவனை மாற்றவில்லை. அது அவனை மாற்றுவதற்கு அவன் இடம் தரவில்லை, கீழ்ப்படியவில்லை. இயேசுவை போல இயேசுநாதர் ஆண்டவர்கிட்ட வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு, இவன் எனக்கு ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனால் இந்த திருச்சபையினுடைய உபதேசங்கள், திருச்சபையினுடைய விசுவாச பாதை, கற்றுக் கொடுத்த முத்திரை யார்கிட்ட இருக்குன்னா, உள்ள உட்கார்ந்து ஸ்டூடெண்ட்டாக படித்தவங்ககிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்தாலே சொல்லணும், இவன் இயேசுவின் ஸ்டூடெண்ட்ப்பா. பேதுருட்ட சொன்னாங்க, இவன் அவர் கூட இருந்தவர், இவர் பேச்சு வெளிப்படுத்துது அப்படி சொன்னாங்க. ஆனால் அவன் பயந்த காலத்தில் நான்லாம் இல்லை, நான் அவர் கூட சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி விலகுனான். ஆனால் மேல் வீட்டிலே அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் இறங்கி கர்த்தரை தைரியமாய் பிரசங்கித்த போது அப்புறம் வந்து சொல்றாங்க, இவங்க பேசுறத பார்த்தா இவங்க இயேசுவோட இருந்தவங்க என்று தெரிய வருகிறது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சீசன் ஒரு ஆள் நாம மாறிட்டோம்னா நம்ம நல்ல சீசனா இருக்கணும்னு நம்ம விரும்பணும். உண்மையான சீசனா இருக்க விரும்பணும். உத்தம சீசனா இருக்க விரும்ப வேண்டும். சீசத்துவத்திலே பேரமே கிடையாதுன்னு சொல்லுவார் ஒரு எழுப்புதல் பிரசங்கியா. நோ பார்கைன் இன் டிசைபிள்ஷிப். பார்த்து போடுங்க, 5க்கு 2 பழு, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போடுங்க. இல்லை, ஏசுநாதருக்கு பின்னால சீசன் என்றால் இப்படித்தான்னா அப்படித்தான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு பின்னால போகிற பிள்ளைகள் படிக்கிறார்கள், பயிற்சி எடுத்து இந்த உலகத்துக்கே அவர்கள் உப்பாக வெளிச்சமாக இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்து அவங்க எப்படி பின்பற்றணும்னா, சும்மா சூட்கேஸை தூக்கிட்டுலாம் போக முடியாது, சிலுவையை எடுத்துட்டு போகணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே முதல்ல வெறுக்கணும், அப்புறம் தான் சிலுவை எடுக்கணும். அப்ப எப்படி சிலுவை எடுக்கிறான்? ஆண்டவர்கிட்ட வந்து படிச்சான் பாருங்க. படிக்க 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 அவர் மேல் வைத்த அந்த அவனுக்கு கிடைத்த அந்த செய்தி, அவனை வாழ்ந்தால் இயேசுகா வாழணும், இந்த வாழ்க்கைக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றதோ அதை நான் பொருட்படுத்தாமல் என் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் அவரை பின் செல்லுவேன். எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா செல்வோம். Dare to suffer, dare to suffer for the sake of Christ. இயேசுவுக்கு பின்னாலே செல்வது, எத்தனையோ பேர் என்னென்னோ காரியத்துக்காக போனாங்க. ஆனால் அந்த அருமையான அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட கிருபை நிறைந்த அந்த இயேசுவுக்காக என்னவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில தியாகம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தியாகம் செய்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால போறார். அடிக்கடி பார்த்துக்கிட்டாரு, பின்னால் வர்ற கூட்டம் எல்லா தோல்லையும் என்ன இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சிலுவை இருக்கா? ஒரு ஐஸ்வர்யான் வந்தான், அவன்கிட்ட பேசினாரு, அவன் திரும்பி போயிட்டான்.
இல்லையா? இப்படி நிறைய பேர் வந்துட்டு என்ன செஞ்சாங்க? திரும்பி போயிட்டாங்க. சிலுவை எடுக்க முடியல. இது கடினமான உபதேசம். இது யாரையா பின்பற்றுவாங்க? யோவான் 6:66 படிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடைய சீஷரில் அநேகர், கொஞ்சம் பேரா அநேகம் பேரா? அநேகர், ரொம்ப பேர் அவர் கூட நடக்காமல் பின்வாங்கி போனார்கள். பேக் ஸ்லைட் ஆயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்கப்பா. ஏன்? அவருக்கு பின்னால போனால் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமே. கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக இயேசு தந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற தேவையான அர்ப்பணிப்போடு போகணும். சிலுவை என்பது அர்ப்பணிப்பை குறிக்கிறது, டெடிகேஷன். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு பேர் டெக்கரேஷன். டெக்கரேஷன் சபை. ஏசனாருக்குள்ள வந்த டெக்கரேஷன்லாம் இருக்காது. முதல்ல அவர் தன்னை தானே இருக்கணும், அப்புறம் சிலுவை எடுத்துட்டு பின்னால போகணும், கடைசி வரைக்கும் போகணும். அப்பதான் சீயோன்ல போய் சேர முடியும். டெக்கரேஷன். ஆப்போசிட் வேர்டு என்னது? டெடிகேஷன். நீங்களும் நானும் நம்ம இனிமேல் தான் அனுபவிக்க போறோம். லாசருவுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், ஆபிரகாம் சொன்ன பதில் மறந்துடாதீங்க. நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ண, இப்பொழுது அவர் என்ஜாய் பண்றார். என்ன சொல்ற? பிரைஸ் எல்லாம். அதுக்காக இந்த உலகத்தில் நமக்கு அனுமதித்திருக்கிற எல்லாருக்கு பாருங்க, பெர்மிட்டட் ஏரியா வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நல்லா அனுபவிக்கலாம். எல்லையை தாண்டினா தான் சிலுவை வந்து மறிச்சுக்கிடும். வேண்டாம் பாவது உனக்கு. கரங்களை போய் தலையில செல்வோமா? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவை அவங்க ரொம்ப 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 முன்னுரிமை கொடுத்து நேசிப்பாங்க. சீஷர்கள் யார் என்றால், ஆண்டவரை அதிகமாக முன்னுரிமை கொடுத்து, இயேசுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. வாசிக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். போதுமா? யாரெல்லாம் போட்டிருக்கு? ஒன்னா வாசிங்க. தகப்பனையாவது, தகப்பன், தாயையாவது, தாய், மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு இத்தனை பேர் இந்த பாத்திரமா இருப்போம்? மனைவியும் சேர்த்துக்கோங்க, புருஷனையும் சேர்த்துக்கோங்க. அடுத்த வேற ஒரு சுவிசேஷத்தில் இருக்கு, என்னைய காட்டிலும் மனைவி நேசிக்காத, என்னை விட உங்க வீட்டுக்காரர், இயேசுவை விட உங்க வீட்டுக்காரர் அதிகமா நேசிக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய ஹீப்ரு வேர்டனுடைய பின்புலம் என்னவென்று அரேபிக் பாஷையிலிருந்து புட் அசைட், கொஞ்சம் ஒதுக்கி வை. அந்த அன்பை என்ன செய்ய? ஒதுக்கி வை. இயேசுவை தான் ரொம்ப நேசி. ப்ரையாரிட்டிஸ், முன்னுரிமை யாருக்கு கொடுப்பீங்க? சீசர்கள்லாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? இப்படி சீசர்களை பார்க்க முடியுதா? தேடலாமா? நீ உண்மையான சீசனா இருக்க முடியாது. சில அவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் இங்க ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக யாரும் உன்னைய வந்து குட் மார்க் போடவே மாட்டாங்க. உண்மையான சீசர்கள் இந்த உலகத்துல குட் மார்க் வாங்க முடியாது. அவர்கிட்ட மட்டும்தான் குட் மார்க் வாங்கணும். ஆனால் மற்ற நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல ஏசப்பாவுக்காக நீங்க எத்தனை அன்பை நீங்க உங்ககிட்ட இருந்து லாஸ் ஆயிருக்கிறீங்க, லாஸ் பண்ணி இருக்கிறீங்க, அந்த லாஸ் தான் உங்களுக்கு கெயின். தைரியமா இருங்க. இயேசுவை முன் வைப்பதுக்கு எப்படி இருங்க? தைரியமா இருங்க. பிரைஸ் எல்லாம். எனக்கு இயேசு தாங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. மக்தலேனா மரியாள் என்ற அந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கும்போது
அன்பு வந்து எதையுமே சுமக்கும். அன்னைக்கு கல்ற தோட்டத்தில் சொன்னல, எங்க இயேசு வச்சிருக்கிறீங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் வந்து எடுத்துட்டு வர்றேன். நீங்க வாலிப பையன் சொன்னா கூட ஒரு 10 பேர் வேணும்பாங்க. ஆனால் ஒத்தையில மகதில் நான் மரியாதை சொல்லிச்சா, தோட்டக்காரன்ட்ட இயேசுநாதர்கிட்டே பேசிக்கிறேன், அவர் வச்ச இடத்த சொல்லுங்க, நான் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் இயேசுநாதர் மேல. அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செகண்ட் குவாலிட்டி உலகத்துக்கு கொடுத்துரு, செகண்ட் குவாலிட்டியை மனுஷங்களுக்கு கொடுத்துரு. Put aside to this world. Put first for Jesus. Then you will be a true disciple. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய ஒழுங்கு என்னன்னா, முதலாவது ஆண்டவருக்கு, இரண்டாவது மற்றவர்களுக்கு, மூன்றாவது எனக்கு. அதுவும் சில சமயத்தில் இல்லாமலும் போகலாம். முதல் கமாண்ட்மெண்ட்டை எதுதான், முதல் கட்டளை எதுதான், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரிடத்துல முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஸ்ட்ரெங்தோடும் அன்பு கூறு. எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்ல சொல்ல. இதுதாங்க சீசன், இதுதாங்க சீசன். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படித்தான் தன்னுடைய பழைய ஏற்பாட்டிலே அவங்க வந்து சீசத்துவத்துடைய முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் அநேகர். அவங்களுக்காக அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் கேட்டா மகனையே பலியிட போயிட்டார். ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டா தன்னுடைய இனஜன பந்துக்கள், சொந்த தகப்பன், தாய் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு அழைக்கப்பட்ட இடம் இன்னதென்று அறியாமல் சூட்கேஸை தூக்கிட்டார். ஆபிரகாம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஓகே லார்ட். முன்னுரிமை. எத்தனை பேர் அவங்க ஊர்ல அவனை கூட்டிருப்பாங்க, போகாத ஆபிரகாம், அதெல்லாம் பைபிள் எழுதல. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு பெரிய, நீங்க இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மதிப்பிற்குரிய மனிதர், எவ்வளவு பெரிய ரிச் ஃபேமிலி, நீங்க எங்க போறீங்க? நான் இயேசுவை பின்பற்ற துணிந்து விட்டேன், என்னுடைய முன்னுரிமை அவருக்கே. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? போகிற பாதையில எங்க தங்குவீங்க? லாட்ஜ் இருக்கா? என்ன சாப்பிடுவீங்க? ஹோட்டல்ஸ் இருக்குதா? எவ்வளவு தூரம் அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு உங்களுக்கு கைடு இருக்கா? ரூட் கைடு இருக்கா? ஒண்ணுமே இல்லப்பா. கண்ணு மண்ணு தெரியாம முன்னுரிமை கொடுத்தான் ஆபிரகாம். கண்ணு மண்ணு தெரியாம நேசிக்கணும் இயேசுநாதர். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு, உங்க ஆளு தான். இப்படி பேசுறது எத்தனை பேருக்கு ஒத்து போகுது? கொஞ்சம் சொல்லுவீங்களா கையை உயர்த்தி? முன்னுரிமை இயேசுவுக்கே. சண்டை நடக்கட்டும், போக போக புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய முன்னுரிமை யாருக்கு என்பதை. உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், உங்களுடைய திருமண உறவுகள் புரிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறார். சத்தியத்துக்காக நிறைய பேர் இந்த சபையில தியாகம் செய்து கொண்டிருக்கிறவர்களை அறிவேன். ஒரு படி இறங்கினா அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் நோ காம்ப்ரமைஸ், பிகாஸ் ட்ரூ டிசைபிள், உண்மையான சீஷர்கள் எதோடும் சமரசமாக மாட்டாங்க, தீமையோடு. எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுவான். மூன்றாவதாக, அவர்கள் இயேசுவை போலவே மாறி விடுவார்கள். லூக்கா 6:40. வேகமாக முடிக்கிறேன், 10 நிமிஷத்துல. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா. ஒரு சீசன் அவருக்கு பின்னால போய் 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 கடைசியில் எப்படியாக மாறுகிறார்? நீங்க சொல்லணும்னு விரும்புறேன். அல்லேலூயா. ஒரு ஆள் கூட பழக 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 நமக்கும் அவருடைய கேரக்டர் வந்துடுது இல்லையா?
நெருங்கி பழகினால் அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் நமக்கும் தொத்திக்கிடும். நம்ம இயேசுவின் பின்னே போக போக போக, இயேசுவை ஃபாலோ பண்ண முழு இருதயத்தோடு அவருக்கு பின்னால போக போக அவன் குருவை போல மாறுகிறான். எல்லாரும் சந்தோஷமா இலையில செல்வமா குருவை போல மாறும், இயேசு போல மாறுவார்கள். சீசர்கள் முடிவில் எப்படி இருப்பாங்க? இயேசு போல மாறுவாங்க. அல்லேலூயா. இன்னும் நம்ம மாறவில்லையே. இன்னும் என்னிடத்துல இயேசுவை பார்க்க முடியவில்லையே. இன்னும் என் வார்த்தைகளிலே கிறிஸ்துவின் வார்த்தைகள் இல்லையே. இன்னும் என் பார்வைகளிலே இயேசுவின் பார்வைகள் இணையவில்லையே. இன்னும் என்னுடைய ஆசைகளிலே, என்னுடைய விருப்பங்களிலே, என்னுடைய செலக்ஷன்களிலே, தெரிந்து கொள்ளுதலிலே இன்னும் இயேசுவை வெளிப்படுத்தவில்லையே. அப்படி என்றால் நான் இன்னும் சரியாக இயேசுவை பின்பற்றாமல் இருக்கிறேன். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னையா இயேசுதாங்கன்னு பெயர் வாங்கினாங்க நம்முடைய முன்னோர்கள். அல்லேலூயா. இயேசுநாதர், இயேசுக்காரங்க வர்றாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ல. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. விட்டு கொடுக்கும் மகள், அவளுக்குன்னு ஒரு ஆசையுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி பேர் வாங்க விரும்புங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் சேஞ்சஸ். இஃப் யூ ஃபாலோ ஜீசஸ், யுவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு லைக் மாஸ்டர். இயேசுவை பின்பற்றினால் குருவை போல இருப்பான். சீசன் என்பவன் குருவை போன்றவன். அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போன்ற. வார்த்தைகள், நிதானம், அன்பு, நற்கனிகள், நற்கிரியைகள், வைராக்கியம் எங்க? உணர்வூட்டுங்க, கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. உயிர் அணுக்களை, வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போச்சா? அது என்ன குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க? பிளேட்லெட் குறைஞ்சு போச்சு. நிறைய பேர் சீசத்துவத்தினுடைய வெள்ளை அணுக்கள் குறைந்து விட்டது. உயிரணுக்கள், உயிரணு சாகிற வரைக்கும் பெருகிக்கிட்டே இருக்கணும். எல்லாராலும் சொல்லுங்க, ஓ த பவர் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களுக்குள்ளே சீசத்துவத்தினுடைய வைராக்கியத்தை பெருக பண்ணுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் அவருடைய சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் சீசத்துவத்திலே புதிதாகும் போது ஒரு நல்ல மறுரூபம் கிடைக்கும். இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். வாலிப பிள்ளைகளுடைய இலக்கு எதுவா இருக்கணும்? லைக் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுநாதர்கிட்ட ஒரு 100 தடவை அவங்க முழங்கால் நின்று சொல்லுங்க, இயேசுவை உம்மை போல மாற்றும், இயேசுவை உம்மை போல மாற்றும், இயேசுவை உம்மை போல மாற்றும். வேற ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எதுக்குயா? இதை தவிர சேஞ்ச் மீ, டிரான்ஸ்ஃபார்ம் மீ லார்ட், லைக் யூ, லைக் யூ, உம்மை போல மாற்று. எந்த இமேஜ் உங்ககிட்ட இருக்குது? விச் இமேஜ்? உலக முத்திரையா? இந்த உலகத்தை மாயமாக மோசம் போக்கிக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய ஃபேஷன்ஸ் உன்னுடைய முத்திரை, அல்லது தேவ சாயலா, கிறிஸ்துவின் சாயலா? நாளுக்கு நாள் நாம மாற வேண்டிய சாயல் ஒன்று உண்டென்றால் அது தேவ சாயல் தான். அதனால சாயலை பார்க்க விரும்புறாங்க உங்ககிட்ட. தேவ சாயலாக குருவை போல மாறுங்க. நீங்கள் குருவை போல மாறும்படி இயேசுவுக்கு இன்னும் உத்தமமாக அவருடைய அடிச்சுவடுகளை அருமையாக பின்பற்றுங்க. Follow the footsteps of Jesus. இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற 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 ஒன்றுக்கும் உதவாத நான் இயேசுவினுடைய அடியானாக மாறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக
இந்த சீஷர்கள் அவரை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? பேதுரு அவரை நோக்கி, ம். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுரு நல்லா கேட்டாரு, நமக்கு பதிலாக அவரே கேட்டார். இப்படி உங்க பின்னால சிலுவை சுமந்து வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருமையான கேள்வி பாருங்க. ஆண்டவர், ஐயா எனக்கு பின்னால வந்தீங்கன்னா நீங்க தான் நாளைக்கு ஜட்ஜஸ். எல்லாரும் அல்ல சொல்லுவோமா? ஆனா நம்ம ஒரு காலத்துல சீக்கிரமா இயேசு வரும்போது இயேசுவின் சீசர்கள் தான் ஜட்ஜஸா உட்கார போறோம். எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுங்க. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். சீசன் என்பவன் பாடுகளிலே நடந்து போகிறவன் தான். அவனுடைய ஆளுகை வரும் காலத்தில் இருக்கிறது. அல்லேலுயா. இம்மையிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு, மறுமையிலும் அவனுக்கு ஆளுகை உண்டு. அல்லேலுயா. ஆளுகை உண்டு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். இன்னைக்கு சீசனாக இருக்கிறவர்கள் நாளைக்கு இந்த உலகத்தை அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பா வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறான்னு விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று எத்தனை பேர் அவளோடு காத்திருக்கீங்க? அன்னைக்கு எல்லாம் முழங்காலும் ஏசப்பாவுக்கு முன்னால மாட்டாங்க. அந்த நாளுக்காக ஆயத்தமா இருங்க. கர்த்தரே தெய்வம். whole world will confess Jesus is Lord. Every knee shall bow down before the Lord. எல்லா முழங்காலும் ஒரு நாள் முடங்க போகிறது. எல்லா வாயும் கர்த்தரை தேவன் என்று அறிக்கை பண்ண போகிறது. அவர் ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் ராஜாக்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சீஷர்களாக மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பகுதியிலே அநேகரை சீஷர்களாக மாற்றுங்கள். அல்லேலூயா. அநேகரை சீஷர்களாக மாற்றுவோம். இயேசு சீக்கிரமாக வருகிறார். ஜெபிக்கலாம். புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வருஷம் என் அன்பு சகோதரனே, அறுவடையின் ஆண்டு. எவ்வளவு பெரிய போராட்டங்கள் உண்டு என்று தேசத்தில் கேள்விப்பட்டாலும் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றவர். உன்னுடைய ஊழியத்திலே கர்த்தர் துணையாக இருந்து அநேகரை இயேசுவின் மெய் சீஷர்களாக்கும்படி தேவன் நமக்கு துணை நின்று வெற்றி சிறப்பா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மகிழ்ச்சியான காலை வேளைக்காக கர்த்தருடைய நாளின் ஆசீர்வாதமான ஆண்டவரே நாளுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த நாளிலே அருமையாய் பாடவும் துதிக்கவும் நல்ல ஊழிய சாட்சிகளை கேட்கவும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்கவும் கட்டளைகளை தியானிக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த விதைத்த விதைகள் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அது நெருப்பாய் எரிந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை இந்த பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைப்பீராக. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒருவர் பார்க்கும் வரை உமது நல்ல சற்றிற்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை காட்டுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம்.